மோசேக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவருடைய கண்கள்ல இந்த விசேஷித்த கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மோசே நிறைய நற்பண்புகள் உடைய ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். ஐடியலிஸ்ட்ன்னு சொன்னா சரியான தமிழ் வார்த்தை லட்சியவாதி. தங்களுடைய கருத்திலே பிறழாதவர்கள், தங்களுடைய கொள்கையிலே உறுதியுள்ளவர்கள்ன்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சரித்திரத்துல தனக்கென்று ஒரு இடத்தை பதித்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஆதியில மனிதனை உண்டாக்கும் பொழுது, தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தன்னுடைய சுவாபத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய குணமாக சொல்லப்படுகிற எந்த குணத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார்ன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க முதலாவது கண்டுபிடிங்க. இப்போ நீங்க அந்த நற்பண்பிலே நீங்க தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியாய், ஒரு உறுதியான மனதுடையவர்களாய் நீங்க வாழும்படியாய் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய கிருபையை தந்து உங்களை வழிநடத்துவார். அவருடைய மகிமையை காண செய்வார்.